guys, welcome back to my channel Math Tech. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 12th BM in Statistics தான் பார்க்க போகிறோம். அதில் செகண்ட் சாப்டர் இன்டெக்ரல் கால்குலஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் கே எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா என்ன, கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது 2, 3, 4 அந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வந்தது அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்டெகிரேட் பண்ணணும். அதை நம்ம இன்டெகிரேட் பண்ண தேவையில்லை, வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் இன்டெகிரேட் பண்ணணும். அதே மாதிரி இன்டெகிரேஷனில் இந்த மாதிரி இங்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் ப்ளஸ் சிம்பிள் அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா பேசிக்காக இன்டெகிரேஷனை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெக்ரல் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஒன்றும் பண்ணல, பேசிக்காக இந்த மாதிரி அடிஷன் ப்ளஸ்ஸாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக நம்ம அந்த ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மைனஸ் வந்தாலும் அதே தான், எஃப் ஆஃப் எக்ஸை தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ஜி ஆஃப் எக்ஸை தனியாக இன்டெகிரேட் பண்ணி நடுவில் மைனஸ் சிம்பிள் போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதான் பேசிக் ஃபார்முலா, 3 ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இன்டெகிரேஷனில் என்ன பேசிக்காக அப்படின்னா இருக்கிற வேல்யூ எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறது பேர் தான் இன்டெகிரேஷன் சொல்லுவோம். இன்டெகிரேட் பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய வேல்யூ இருக்குது, அது எல்லா வேலையும் ஒன்றா சேர்த்து போடுறதா இன்டெகிரேஷன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் சம்முன்னு அர்த்தம், அதான் மேக்ஸில் சொன்ன அடிஷன், அதுதான் இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷனாக மல்டிபிள் வேல்யூஸை ஆட் பண்ணி ஒரு நியூ வேல்யூஸை கொடுக்குறதா இன்டெகிரேஷன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் இன்டெகிரேட் பண்ணாலே ஏற்கனவே இருக்கிற வேல்யூவோட புதுசாக வந்திருக்க வேல்யூ பெருசாக தான் இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டெகிரேஷன் அடிஷன். ஸோ திரும்ப வர ரிசல்ட் வேல்யூ பெருசாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இது இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட வர ஆன்சர் கிரேட்டர் வேல்யூ தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. எக்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 1. ஸோ என்ன பவர் இருக்கோ அந்த பவரை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு வர பவரை கீழே டிவைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ எக்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 1, அதனால தான் இங்கே 1 + 1 ஆட் பண்ணி 2 வந்திருக்கு. ஸோ அந்த பவர் என்னவோ அந்த பவரால் நம்ம ஃபைனலாக டிவைட் பண்ணிட்டு +3 போட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டெக்ரல் 3x² dx இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 3ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் வந்தால் அந்த இன்டெக்ரலுக்கு வெளியில் எடுத்துடணும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் இப்போ x² dx மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ 3 கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இன்டெகிரேஷன் சொல்லியிருக்கேன், இங்கே என்ன பவர் இருக்கோ அந்த பவரை ஆட் பண்ண வேண்டியதான். ஒரு பவரோட +1 பண்ணிக்கணும் தான். ஸோ எக்ஸு அதோட பவர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2ஓட +1 பண்ணிவிட்டு அது என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதால் அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். 2 + 1 ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ +c கொடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 × x 2 + 1 3. ஸோ x பவர் 3 by 2 + 1 3 + c. ஸோ 3 and 3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா x பவர் 3 + c, அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இன்டெக்ரல் ஓவர் 3x² dx பார்த்தீங்கன்னா 3 கான்ஸ்டன்ட்னால வெளில எடுத்துட்டேன். இன்டெக்ரல் ஓவர் x² dx இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்டெக்ரல் இந்த மாதிரி x இருந்தது அப்படின்னா பவர் என்ன இருக்கோ அதோட +1 பண்ணிவிட்டு மேலே ஃபைனலாக என்ன பவர் வந்திருக்கோ அதில் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இன்டெக்ரல் dx மட்டும் தான் இருக்குது, உள்ளே எதுவுமே இல்லைன்னா என்னென்னு அர்த்தம்னா x பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி தெரியும், anything power 0 is equal to value 1. ஸோ இதில் எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா x பவர் 0 நீங்கள் எது வேணால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா x பவர் 0வோ இல்லை 1ஓ இருக்குன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் நான் எழுதுகிறேன். ஸோ இன்டெக்ரல் dx அப்படின்னா ஆல்ரெடி அங்கே x பவர் 0 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ which is equal to, ஸோ நான் x பவர் 0வா, ஸோ இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா பவர் என்னவோ அதோட +1 பண்ணணும். ஸோ x இப்போ ப்ரீவியஸ் பவர் 0, ஸோ +1 பண்ணுறேன். அதே நியூ பவர் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் +c போடுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x 0 + 1 1 தான், x பவர் 1. நெக்ஸ்ட் 0 + 1 1 தான், by 1 + c. திஸ் இஸ் நத்திங் பட் x + c. ஸோ இது பேசிக்காக எப்படி ஒரு சின்ன வேல்யூஸாக இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதான் பேசிக்காக இன்டெகிரேஷன்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேல்யூவில் நியூ வேல்யூஸ் ஆட் பண்ணி புதுசாக ஒரு பிக்கர் வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணி தான் இன்டெகிரேஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டினில் இருக்கிற வேல்யூவோட ஆன்சரில் உள்ள எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டராக தான் இருக்கும் எப்போவுமே. அதான் இன்டெகிரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், x பவர் 1, ஆன்சரில் பார்த்தீங்கன்னா x பவர் 2. அப்போனா பவர் ரைஸ் ஆகிருக்கனால வேல்யூ பிக்கர் வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா x². ஸோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா x பவர் 3. ஸோ கிரேட்டர் வேல்யூ தான் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் x பவர் 0, இங்கே x பவர் 1. ஸோ பவர் ரைஸ் ஆகிருக்கு, அதுதான் இன்டெகிரேஷன் பண்ணும். ஃபைனல் வேல்யூ பெருசாக தான் இருக்கும். ஸோ இதான் பேசிக்காக இன்டெகிரேஷன். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேஷனில் 4 டைப்ஸ் இருக்குது.
இன்டெகிரேஷன் பை டீகம்போசிஷன், இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ், இன்டெகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் அண்ட் இன்டெகிரேஷன் பை சக்ஸசிவ் ரிடக்ஷன் இப்படின்னு 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டெகிரேஷன் பை டீகம்போசிஷன் இன்றைக்கி பார்க்கலாம். அதர் மெத்தட்ஸ்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரேஷன் பை டீகம்போசிஷன். அதோட மீனிங் என்ன அப்படின்னா டீகம்போசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே ஒரு இருக்கிற வேல்யூவை சின்ன சின்னதாக பிரிக்கிறது, அதான் மீனிங். டீகம்போஸ்னால் பெருசாக இருக்கிற ஒரு வேல்யூ வந்து சின்ன சின்னதாக நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்லணும்னா டீகம்போசிஷன். ஸோ இங்கேயும் என்ன பண்ணால் இன்டெகிரேஷனுக்கு இந்த டீகம்போசிஷன் அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். என்ன சொல்ல வராங்கன்னா இன்டெகிரேஷன் கொஸ்டின் வந்து பெருசாக இருக்கும், அதை சின்ன சின்னதாக பிரித்து நம்ம அதை தனித்தனியாக இன்டிகிரேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இன்டெகிரேஷன் பை டீகம்போசிஷன் மீனிங். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்கும், ஒரு 7 to 8 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். இன்டெகிரேஷனில் பேசிக்காக என்ன அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாக எல்லா சம்மே சால்வ் பண்ணலாம், கஷ்டமே கிடையாது, எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் நான் கொடுக்குற ஃபார்முலாஸை நல்லா படிச்சுக்கோங்க. இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் அப்புறமா சொல்லுவீங்க ஃபார்முலாஸ் படித்து நீங்கள் சம் போட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்டெகிரேஷன் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடச்சிடும், ஈஸியாக முடிச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ மேட்ரிக்ஸில் கூட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஃபார்முலாஸ் மட்டும் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ், அதாவது பெருசாலாம் ஒன்று இருக்காது. நீங்கள் ஒரு டெய்லி வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கும் மெமரி ஆகிடும். நீங்கள் சம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக 2 மினிட்ஸில் நீங்கள் 2 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, 5 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, 3 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் இன்டெகிரேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெய்லி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டெகிரல் ஓவர் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். இதான் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே எக்ஸோட பவர் என்ன இருக்கோ அதை +1 பண்ணி அந்த என்ன பவரோ அந்த பவரால் டிவைட் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக்காக இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 3 எக்ஸாம்பிளையும் நான் அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதான் பேசிக் இன்டெகிரேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அதுதான். ஸோ எக்ஸோட பவர் என்ன இருக்கோ அதோட +1 பண்ணி அதே பவரால் டிவைட் பண்ணி +c போடணும். ஏன் n ≠ -1 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ என்னோட வேல்யூ -1 கொடுத்தேன்னா -1 +1 வந்து 0 ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது, ஏன்னா டினாமினேட்டரில் வந்து 0 ஆயிடுச்சுன்னா வந்து அது வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும். ஸோ இன்டெகிரேஷனில் எப்போவுமே இன்ஃபினிட்டி ஒன்று இருக்கவே இருக்காது, பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். இன்ஃபினிட்டி வரவே கூடாது எப்போவுமே மேக்ஸில். ஸோ அதனால் n ≠ -1 இது ஒன்றும் பெருசு கிடையாது, நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். எப்போவுமே வந்து n வந்து ≠ -1 தான் இருக்கும். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஓவர் ax + b the whole power n dx. இப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்டெகிரல் இந்த மாதிரி வந்தாலே பவரை வந்து ரைஸ் பண்ணிவிட்டு +1 பண்ணிவிட்டு அது என்ன நியூ பவரோ அதே பவரை டிவைட் பண்ணிடணும். இன்னொன்று என்ன ரூல்ஸ்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அந்த கோஎஃபிஷியன்ட்டாலும் டிவைட் பண்ணணும். டினாமினேட்டரில் எதாவது டிவைட் பண்ணால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் நியூ பவர் இது ரெண்டாலும் டிவைட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இந்த ஃபார்முலாவில், அதனால இங்கே வந்து மென்ஷன் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a, ஸோ அதனால ஏயாலையும் டிவைட் பண்ணியிருக்காங்க. நியூ பவர் வந்து n+1 அதெல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ a × n+1 அதனால தான் a × n+1 டிவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெகிரேஷனில் 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் எக்ஸோட பவரை வந்து ப்ரீவியஸாக இருக்கிற பவரோட +1 பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே டினாமினேட்டரில் என்ன பண்ணணும்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவோ அது இன்டூ நியூ பவரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு +c போடணும். இந்த 2 ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் இன்டெகிரேஷன் இது தான். ஸோ இன்டெகிரேஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் சம்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மற்ற சாப்டர்ஸில் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா பேசிக்காக இந்த ஸ்டெப் மட்டும் தான் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயுமே வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் வந்து பவர் வந்து ரைஸ் பண்ணணும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவோ அதால் டிவைட் பண்ணணும், ப்ளஸ் நியூ பவரில் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஃபார்முலா பாருங்கள். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் 1/x power n dx is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா -1/n - 1 x power n - 1 + c. நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரல் ஓவர் 1/x dx. 1/x இருந்தாலே ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/xன்னு வந்தாலே log x தான். ஸோ 1/xனாலே log x, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெகிரல் ஓவர் 1/xனா log x. அதே மாதிரி 1/ax + b இது ரெண்டு பாருங்கள் சிமிலர், இதே தான். 1/x x வந்து 1/ல வந்தாலே log x தான். ஸோ log இங்கே ax + b இருக்கிறதுனால நான் ax + b போட்டிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவோ அதால் டிவைட் பண்ணணும், அதனால இங்கே வந்து a ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே உள்ள ஃபார்முலாவும் கீழே உள்ள ஃபார்முலா பாருங்கள் சிமிலர் தான். இங்கே வந்து 1/x மட்டும் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் கிடையாது. அதனால் 1/x log x ஓட ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1/xல ax + b இருக்குது, ஏக்கு வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. 1/xனா log x. ஸோ log xங்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா ax + b இருக்குது. ஸோ x + b x கோஎஃபிஷியன்ட் a, அதனால் a ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம்.
ஸோ இன்டெக்ரல் ஓவர் இ பவர் எக்ஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இது தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து 75% ஆஃப் த சம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இன்னும் இதுக்கப்புறமா இன்னொரு 4 ஃபார்முலாஸ் தான் இருக்குது. அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேட்டட் வரும், சைன் அண்ட் காஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த 8 வீடியோஸ், இந்த 8 ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சிட்டீங்கனாலே 80% ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். சைன் காஸ் வராத சம் எல்லா சம்மையுமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸோட இது பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ், இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் 1/x வந்து லாக் எக்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதே மாதிரி இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n+1/n+1, இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இதுலேயே பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இங்கே வெறும் இ பவர் எக்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே எக்ஸுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்குது ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு. ஸோ அதே தான் இ பவர் எக்ஸ்னு வந்தாலே இ பவர் எக்ஸ் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதால் டிவைட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, அதனால தான் விட்டுட்டோம். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏனால ஏவால் டிவைட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டெக்ரல் ஓவர் ஏ பவர் எக்ஸ்னு வந்தால் 1/log a into a power x. நல்லா ஞாபகம், a power x அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த a வந்து log a வால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ a power x வந்தால் a power x டிவைட் பை log a. ஸோ இது பாருங்கள், இந்த ரெண்டு ஃபார்முலா சிமிலர் தான். a power x மாதிரி எக்ஸுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்திருக்குன்னா நான் a power xக்கு என்ன சொல்லியிருக்கேன், a power x அப்படியே போட்டுக்கிறோம் டிவைட் பை log a, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் இது a power xன்னு கன்சிடர் பண்ணுங்கள், எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சேம் தான். ஸோ a power x is equal to a power x divided by log a தான். பட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் m இருக்கிறதுனால m-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஸோ a power xனா இன்டெகிரேஷன் வந்துச்சுன்னா a power x டிவைட் பை log a. அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா, எக்ஸுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ a power xனால அப்படியே இதை எடுத்து போட்டுக்கோங்க டிவைட் பை log a. இதே ஃபார்முலா தான் a power x by log a மாதிரி a power mx plus n by log a. பட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் mனால m-ஐ நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ m into log a டினாமினேட்டரில் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் dx by 2x plus 3 the whole squared. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் அதை ஐன்னு எடுத்துக்கிறேன். லெட் I is equal to இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன், இன்டெக்ரல் dx by 2x plus 3 the whole square which is equal to integral 1 by 2x plus 3 the whole square into dx. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப்பையும் இந்த ஃபார்முலா பாருங்கள், சேம் ஃபார்முலா தான். ஸோ 1/x பவர் n, எக்ஸுங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 2x plus 3 இருக்குது, அவ்வளோதான். என்னங்கிற இடத்துல இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு யூசேஜ்க்காக நான் ஃபார்முலாவே எழுதிடுறேன். ஸோ இந்த ஃபார்முலா எதுவாக இருக்குன்னா, இன்டெக்ரல் 1/x பவர் n dx is equal to -1/n-1 x பவர் n-1 ப்ளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1/x பவர் என்னோட சேமாக இருக்குது. 1/xங்கிற இடத்துல 2x + 3 இருக்குது, என்னங்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம் பாருங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு -1/, ஸோ என்னங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா n is equal to 2, எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 2x + 3 வந்து இருக்குது. இது நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக தான் எழுதுகிறேன். ஸோ என்னங்கிற இடத்துல இப்போ என்ன போட போகிறேன்னா 2ன்னு கொடுக்க போகிறேன். ஸோ 2 - 1, எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 2x + 3 இருக்குது. So 2x plus 3 the whole power n-1, என்னங்கிற இடத்துல 2 - 1. ஸோ ப்ளஸ் சி இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2னால நான் 2ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -1/2 into 2 - 1 1 into 2x plus 3. ஸோ 2 - 1 வந்து 1. ஸோ ப்ளஸ் சி. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், இந்த சம் சால்வ் ஆகிடுச்சு. -1/2 into 2x plus 3 ப்ளஸ் சி, அவ்வளோதான். இதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் dx by 2x plus 3 the whole square கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லெட் ஐன்னு சொல்லி இந்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் தான் எழுதியிருக்கேன். ஸோ இதே இந்த ஃபார்முலாவும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், சேம் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/x பவர் n, எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குதா 2x plus 3 இருக்குது, என்னங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். -1/, என்னோட வேல்யூ 2, ஸோ 2 - 1, எக்ஸோட இடத்துல வந்து 2x plus 3 இருக்குது. ஸோ 2x plus 3, என்னோட வேல்யூ வந்து 2, ஸோ 2 - 1 ப்ளஸ் சி. இங்கேயும் இந்த 2 போட்டிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப திரும்ப சொல்லியிருக்கேன். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும், டினாமினேட்டரில் நம்ம இருக்கிற வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, ஸோ அதனால தான் நம்ம 2 into அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும்.
ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா எக்ஸ்ன்னு இருக்குது, b இஸ் ஈக்குவல் டு 1/x இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, நான் அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர், ஸோ அதனால் a ஈக்குவல் டு எக்ஸு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 1/x. ஸோ b ஸ்கொயர் வந்து 1/x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ 2 இன்ட்டு a என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, b பார்த்தீங்கன்னா 1/x. ஸோ இன்ட்டு dx. ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2 இன்ட்டு 1 2 dx. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2 dx. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான், நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, இன்டெகிரேட் பண்ண வேண்டியது தான். ஸோ இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ் பவர் n வந்துச்சுன்னா எக்ஸு ஏற்கனவே இருக்க பவரோட +1 பண்ணணும். ஸோ 2 + 1, அது நியூ பவர் என்னவோ அதால் டிவைட் பண்ணிக்கிறோம். 2 + 1 ப்ளஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி சொல்லியிருக்கு, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா 1/x பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மில் பார்த்துருக்கோம், 1/x பவர் n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/n மைனஸ் 1 x பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் c. இதே ஃபார்முலா தான் இங்கே வந்து 1/x பவர் n என்னங்கிறதுல 2 இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் ஃபார்முலா எழுதிக்கிறேன் சைடில், n மைனஸ் 1 x பவர் n மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஃபார்முலா. ஸோ இதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ -1, ஸோ அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், -1/, என்னங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 2, அதனால் ஸோ 2 - 1 x இன்ட்டு என்னோட வேல்யூ 2, ஸோ 2 - 1 ப்ளஸ் 2 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 இன்ட்டு 2 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதனால் 2 அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா x பவர் 0 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எதுவுமே இல்லை அப்படின்னா x பவர் 0 இருக்குன்னு அர்த்தம், x பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸு 0 + 1 பை நியூ பவர் வந்து 0 + 1. ஸோ ப்ளஸ் இன்டிகிரேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் c போட்டுடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 2 + 1 வந்து 3 பை 2 + 1 வந்து 3 ப்ளஸ் -1 by 2 - 1 1. So 1 into x power 2 - 1 1 plus 2 into x power 0 + 1 1 by 0 + 1 1 plus c. So which is equal to x power 3 by 3 minus 1 by 1 into x power 1 x plus 2 into x power 1 x plus c. ஸோ அவ்வளோதான். ஸோ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் x + 1/x த ஹோல் ஸ்கொயர் dx. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சம்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து இன்டெகிரேஷன் பை டீகம்போசிஷன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டீகம்போசிஷன்னா என்னென்னா பெருசாக இருக்கிற ஒன்று வந்து நம்ம குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி அதை இன்டெகிரேட் பண்ணுறதா இன்டெகிரேஷன் பை டீகம்போசிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் x + 1/x த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது வந்து எப்படி நம்ம டீகம்போஸ் இப்படி வந்து பெரிய டேர்ம் கொண்டு வர பாருங்கள். இப்படி குட்டியாக பெருசாக பவரோடு இருக்கிறத நம்ம பவரை பிரித்து டீகம்போஸ் பண்ணுறோம். ++ஆக சின்ன சின்ன டேர்மாக கொண்டு போயிட்டோன்னா ஈஸியாக ஒவ்வொரு வேல்யூவை நம்ம இன்டிகிரேட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம், a + b த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா வந்து a² + b² + 2ab. ஏயோட வேல்யூ x, பியோட வேல்யூ 1/x. அதை அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ x கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து ஈஸியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். x பவர் என்னோட ஃபார்முலா என்னென்னா x பவர் n + 1 by n + 1. ஸோ அதான் போட்டிருக்கேன். ப்ளஸ் இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா 1/x பவர் n. ஸோ 1/x பவர் என்னோட ஃபார்முலா என்னென்னா -1/n - 1 into x பவர் n - 1. ஸோ இங்கே என்னோட வேல்யூ 2னால அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் இருந்தாலே நான் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து x பவர் 0 இருக்குது அப்படின்னு அர்த்தம், 2 into x பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் x பவர் 0னால +1/0 + 1. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், எவாலுவேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் x பவர் 3 + 7 into x - 4 dx. ஸோ எப்போ போல் லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு நான் கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்துக்கிறேன். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் x பவர் 3 + 7 into x - 4 into dx.
ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இன்டெகிரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண முடிஞ்ச ஃபார்முலா இருந்தால் யூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இன்டெகிரேஷன் போகணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்டெகிரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே அந்த வந்து டீகம்போஸ் பண்ணணும். அதான் வந்து இந்த டைப்போட பார்க்குற சம்ஸ் எல்லாமே இந்த மாடல் தான் டீகம்போஸ் பண்ணணும். டீகம்போஸ் என்ன எடுத்தனா ஒன்லி எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் இல்லை மைனஸால் மட்டும் தான் நம்ம டேர்ம்ஸ் இருக்கணும். ஸோ இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே இதான் டேர்ம்னு சொல்லுவோம். இது எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கணும். மல்டிப்ளிகேஷன்லையோ டிவிஷன்லையோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மாற்றுறதுக்கு பேர் தான் டீகம்போசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்டெகிரேஷன் சிம்பிள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ x⁻3 × x வந்து பார்த்தீங்கன்னா x⁻4 மைனஸ் x⁻3 × -4 பார்த்தீங்கன்னா -4x⁻3 ப்ளஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 × x 7x minus 7 4s are 28. இப்போ இது சால்வ் பண்ணிக்கலாம். x⁻4 minus 4x⁻3 plus 7x minus 28 into dx. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கிற ஒரு இது ஃபார்மேட்டை நம்ம ஈஸியாக இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் டேர்ம்னு சொல்வேன். இந்த ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு முன்னாடி இருக்க ஒரு அந்த வேல்யூவை தான் நம்ம டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ப்ளஸ் அண்ட் மைனஸ்லேயே வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொன்றா சிங்கிள் வேல்யூவாக நம்ம இன்க்ரீட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் சொன்னால் இது வந்து டீகம்போசிஷன் மெத்தட் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் டேர்ம்ஸாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டிகிரேட் பண்ணி ஈஸியாகும். அதான் இந்த மெத்தட்ஸ் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாது, இருந்தால் இன்டிகிரேட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிளாயிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம இன்டிகிரேட் பண்ணிடலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்த்தாலே தெரியும் எல்லாம் x⁻n ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 + 1 / 4 + 1 minus 4 into x⁻3 பார்த்தீங்கன்னா 3ஓட பவர் பார்த்தீங்கன்னா 3 + 1 / 3 + 1 plus 7 into x ஓட பவர் 1 இருக்குது. ஸோ அதனால் 1 + 1 / 1 + 1 minus 28 சொல்லிக்க கான்ஸ்டன்ட் எப்படி இருந்துச்சுன்னா x⁻0 இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஸோ x⁻0 + 1 / 0 + 1 ஃபைனலாக இன்டிகிரேட் பண்ணி முடிச்சுட்டு ப்ளஸ் c வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு x⁻5 / 5 minus 4 into x⁻4 / 4 plus 7 into x² / 2 minus 28 x⁻1 பார்த்தீங்கன்னா 1/1 plus c. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 4 இருக்குது. ஸோ 4 4 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு. x⁻5 / 5 minus x⁻4 plus 7x² / 2 minus 28x plus c. ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளை பண்ணோடனே நமக்கு ஈஸியாக சிம்பிள் டேர்ம்ஸில் கிடச்சிருச்சு. x⁻n ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் 1 ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் 1/√(x + 1 + (x - 1 dx) கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் போல் லெட் நான் i is equal to இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்துக்கிறேன். லெட் i is equal to இன்டெக்ரல் ஓவர் 1/√(x + 1 - (x - 1 dx). ஸோ ஆல்ரெடி பார்த்தாலும் தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து 1/ல வந்து ஒரு வேல்யூ நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ 1/ல வந்து சம் வேல்யூ ப்ளஸ் இன்னொரு வேல்யூ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே இதுக்கு வந்து ரேஷ்னலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாயிரும். நல்லா கவனிங்க. பார்த்தாலும் சம்மா பார்த்தாலும் தெரியும் 1/√(x + 1 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கும் (x - 1) இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ டினாமினேட்டரில் ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்தாலே அந்த ரேஷ்னலைசேஷன் சொல்லுவோம். அது எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா இன்டெகிரேஷன்ஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இன்டெக்ரல் 1/√(x + 1 + (x - 1). ஸோ ரேஷ்னலைசேஷனுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எழுதிட்டு இன்ட்டு போட்டுட்டு அப்படியே இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எழுதுங்க. (x + 1). ஆனால் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை மட்டும் மாற்றிக்கணும். ஸோ ப்ளஸ்னால் மைனஸ் போட்டுக்கணும். (x - 1) அதே வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். (x + 1 - (x - 1 dx).
ஸோ ரேஷனலைசேஷன் கவனிங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும். 1 இந்த மாதிரி சம் வேல்யூ இல்லை ப்ளஸோ மைனஸோ கொடுத்து இன்னொரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் ரேஷனலைசேஷன் அப்ளை பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ரேஷனலைசேஷன் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே இருக்கிற வேல்யூ வச்சுக்கணும், இன்ட்டு சிம்பிள் போட்டுக்கணும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இன்ட்டு போட்டுட்டு இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவை போட்டுட்டு இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ்னு போட்டுக்கணும், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவால் கீழே டிவைட் பண்ணிக்கணும். இதான் ரேஷனலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, மேலே மல்டிப்ளை பண்ண போகிறோம், கீழே மல்டிப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் புரியும் எதுக்காக நம்ம ரேஷனலைசேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஸ்கொயர் ரூட், ஸோ 1 இன்ட்டு அப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனால மேலே உள்ளது அப்படியே இருக்கும். √x+1 மைனஸ் √x-1 பை, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ, இதை வந்து நீங்கள் ஏன்னு கன்சிடர் பண்ணுங்கள், இது பின்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ a+b a மைனஸ் b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a+b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலா என்னென்னா a² மைனஸ் b². ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் a வந்து √x+1 கன்சிடர் பண்ணுங்கள், b √x-1 பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்குது பாருங்கள். a+b a மைனஸ் b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a+b இன்ட்டு a மைனஸ் b இருந்துச்சுன்னா a² மைனஸ் b². ஸோ இங்கே ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா √x+1 தான் a, b என்னன்னு பார்த்தீங்கன்னா √x-1 தான் b. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் இதுதான் ஃபார்முலா. ஸோ a² மைனஸ் b². ஸோ ஏயோட வேல்யூ என்ன √x+1 the whole square minus √x-1 the whole square. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ dx. ஸோ a² மைனஸ் b² போட்டாச்சு. மேலே உள்ளது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா a+b a மைனஸ் b இருக்குது. ஸோ a+b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலா என்னன்னா a² மைனஸ் b². அதனால தான் a வந்து பார்த்தீங்கன்னா √x+1 a² மைனஸ் b². ஸோ இந்த ஸ்டெப்பு வர வைக்கிறதுக்காக நம்ம ரேஷனலைசேஷன் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக தான் ரேஷனலைசேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ரேஷனலைசேஷன் ப்ராப்ளம் எல்லாமே இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்னொரு வேல்யூ இருக்கும் டினாமினேட்டில், இருந்தாலே ரேஷனலைசேஷன் அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். எதுக்காக ரேஷனலைசேஷன் அப்ளை பண்ணணும், இந்த ஃபார்முலாவுக்கு வரும். இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக வந்து டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி கேன்சல் பண்ணுறேன்னா, இன்டெக்ரல் √x+1 மைனஸ் √x-1 பை, ஸோ இது பார்த்தீங்கன்னா a+b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a² மைனஸ் b². ஸோ வந்து a+b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா x+1. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட்டை எப்படி எழுதலைன்னா, இப்போ பாருங்கள் பவர் வந்து x பவர் ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா x பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து 3 பவர் கியூப் ரூட் இருந்துச்சுன்னா x பவர் 1/3 எழுதிக்கலாம். இப்போ அதுதான் பண்ண போகிறேன். x+1 ஸ்கொயர் ரூட் வந்து 1/2 போட போகிறேன். ஆல்ரெடி இந்த ஸ்கொயர் இருக்குது. ஸோ இன்ட்டு 2 மைனஸ், ஸோ x-1. ஸோ வந்து ரூட்டை வந்து 1/2 எடுத்துக்கிறேன், இன்ட்டு 2. நல்லா கவனிங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுனா x பவர் 1/2. 1 இங்கே ஸ்கொயர் ரூட்னா 2, கியூப் ரூட்னா 3. அதேமாதிரி 4th ரூட் ஆஃப் x இருந்துச்சு அப்படின்னா x பவர் 1/4. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் போட்டுக்கணும். இந்த மாதிரி 1/ல போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், 4th பவர் ஆஃப் ரூட்டில் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ x+1. ஸோ ஸ்கொயர் ரூட்டை வந்து நான் 1/2 எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த 2 இருக்கிறதுனால அந்த பவர் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் x-1 ஸ்கொயர் ரூட் வந்து 1/2 இன்ட்டு 2 போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 and 2 வந்து பவரில் கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 and 2 வந்து பவரில் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இன்டெக்ரல் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x+1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x-1 பை, ஸோ இப்போ பவர் ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம டேரெக்டாக வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். x+1 மட்டும் தான் இருக்குது. x+1 மைனஸ் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா x-1 இருக்குது. ஸோ dx which is equal to integral square root x+1 minus square root x-1 by, இது ஒரு வேல்யூ பாருங்கள், x+1. ஸோ மைனஸ் உள்ள மட்டும் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1 dx. இப்போ பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஸ்கொயர் ரூட்டை சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ டினாமினேட்டரில் போயிடும். அதுக்காக தான் இங்கே வந்து ரேஷனலைசேஷன் டெக்னிக் அப்ளை பண்ணுறோம். இந்த டெக்னிக் பேர் ரேஷனலைசேஷன். ஸோ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கீழே உள்ள பார்த்தீங்கன்னா ரூட் எல்லாமே இப்போ போயிடுச்சு. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x+1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x-1 பை 1 + 1 2 மட்டும்தான் இருக்குது dx. பார்த்தீங்கன்னா x ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ 2 மட்டும்தான் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்காக தான் வந்து ரேஷனலைசேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ணிட வேண்டியதான். ஸோ வந்து நான் சொல்லியிருக்கேன் டிவைடட் பை 2 வந்து கான்ஸ்டன்ட்னால, ஸோ இது 1/2 வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இன்டிகிரேட்டில் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் x+1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் x-1 மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ 1/2 அப்படியே இருக்கும்.
ஸோ இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ரூட்டை 1/2ன்னு எழுதிக்கலாம் டிஎக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்பிள் டேர்ம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டேர்ம் எல்லாமே மைனஸால் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, பிரிச்சிருக்கோம். இங்கே 2 டேர்ம் இருக்குது, அது 2 மைனஸ்க்கு இருக்குது. இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு தான் டீகம்போசிஷன். அதுதான் நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான ஸ்டெப்புக்கு வந்துட்டு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இன்டிகிரேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் பவர் இங்கே பவர் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ ஈக்குவல் டு 1/2. ஸோ அப்படியே எக்ஸை அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ பவரை வந்து ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ 1/2 + 1 அவ்வளோதான். அதே தான் கீழேயும் பண்ண போகிறேன், 1/2 + 1. ஸோ நியூ பவர் என்னவோ அதால் டிவைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ 1/2 + 1 அந்த நியூ பவரால் டிவைட் பண்ணிக்கிறேன், 1/2 + 1. ஸோ நம்ம இன்டிகிரேட் பண்ணி முடிச்சோன்னா ப்ளஸ் சி வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ 1/2 + 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/2 டிவைட் பை அதே தான் 1/2 + 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. 1/2 + 1 வந்து 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3/2 காமனாக இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துகிறேன். ஸோ இன்ட்டு 1/3/2 காமனாக இருக்குது, அதனால் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 the whole power 3/2 minus x minus 1 the whole power 3/2 plus c which is equal to 1/2 into so 1/3/2 மேலே வந்துச்சு அப்படின்னா 2/3 ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 1/3/2 வந்து மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா 2/3 ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னா x plus 1 the whole power 3/2 minus x minus 1 the whole power 3/2 plus c. so இந்த 2 and 2 cancel ஆயிடுச்சு which is equal to 1/3 x plus 1 the whole power 3/2 minus x minus 1 the whole power 3/2. ஸோ அவ்வளோதான் ப்ளஸ் சி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் ரேஷனலைசேஷன் தான் அப்ளை பண்ணணும். எந்த மாதிரினா 1/, டினாமினேட்டில் வந்து சம் வேல்யூ ஸ்கொயர் ரூட்டோ இல்லை ஏதோ ஒரு வேல்யூ ப்ளஸ் இன்னொரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் ரேஷனலைசேஷன் அப்ளை பண்ணணும். ரேஷனலைசேஷனாக என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ வச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இன்ட்டு போட்டுட்டு இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ்னு மாற்றிட்டு மேலும் கீழேயும் அதே வேல்யூவில் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா a + b a - b ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஸோ வந்துருச்சுன்னா a² - b² ஃபார்மில் அப்ளை பண்ணணும். ஸோ a² - b² பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ரூட்டுங்கிறத நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா 1/2 இன்டெகிரேஷனில் மோஸ்ட்டாக ஸ்கொயர் ரூட் வந்தாலே அதோட வேல்யூ 1/2ன்னு எடுத்துக்கிட்டால் தான் நம்ம சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா பவருக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதை +1 பண்ணி இன்டிகேட் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்காக மட்டும்தான். நல்லா கவனி, இந்த ஸ்டெப்பில் பார்த்தா தெரியும். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் 1/2ன்னு போட்டோன்னா பவர் வந்து 1/2 + 1 அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டெப்புக்காக தான் நம்ம எப்போவுமே இன்டிகிரேஷன் நல்லா கவனிச்சுக்கணும். ஸ்கொயர் ரூட் வந்து 1/2ன்னு எடுத்துக்கணும், கியூப் ரூட் வந்தால் 1/3ன்னு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட் வந்து 1/2ன்னு போட்டிருக்கேன். ஸோ இன்ட்டு 2 பவர் கொடுக்கறதுனால 2 கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் 2 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக ஆகிடுச்சு. எக்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து இங்கே கேன்சல் ஆகுது இந்த ஸ்டெப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டில் எக்ஸ் வேல்யூவே கிடையாது, ஒன்லி கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்டிகிரேஷனில் கான்ஸ்டன்ட் இருந்தால் அதை இன்டிகிரேட் பண்ண மாட்டோம், வெளியில் அப்படியே எடுத்துருவோம். ஸோ அதனால அந்த 1/2 வந்து வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் ரூட் வந்தாலே 1/2 எடுத்துக்கிட்டு தான் நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால பவர் 1/2 எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் நான் இன்டெகிரேஷன் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் f' of x is equal to x plus b plus f of 1 is equal to 5 and f of 2 is equal to 13 then find f of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு given எழுதிக்கலாம். ஸோ given என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா f' of x கொடுத்துருக்காங்க. ஸோ f' of x is equal to x plus b. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of 1 is equal to 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் f of 2 is equal to 13 கொடுத்துருக்காங்க. ஸோ to find ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம் எப்படி பண்ணலாம். ஸோ f' of x is equal to x plus 5 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு find f of x கேட்டிருக்காங்க. ஸோ f of x கேட்கறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், f of x எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா f of x is nothing but integral over f' of x dx அவ்வளோதான். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்டெகிரேஷன் and differentiation வந்து inverse to each other. integration and differentiation
ஆர் இன்வர்ஸ் டு ஈச் அதர். நல்லா கவனிங்க, இது என்ன எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன். நீங்கள் இதை வந்து இன்டிகிரேட் பண்ணிங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டெகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸாக இருக்கும். ஸோ இன்டெகிரேஷனை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரென்சியேஷனை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து இதுவும் டிஃப்ரெண்ட். ஸோ வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படியே. ஸோ இன்டெகிரேஷனை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரென்சியேஷனை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்சியேஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணாலே போதும், நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதான் பண்ண போகிறேன். ஸோ இன்டெகிரேஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது வந்து சிம்பிளாக தான் இருக்குது, நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே எக்ஸோட பவர் வந்து எக்ஸ் பவர் 1. ஸோ அதனால் இப்போ வந்து இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா 1 + 1/1 + 1 ப்ளஸ் பி இன்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருந்தாலும் இங்கே எக்ஸ் பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் பவர் 0 + 1/0 + 1. ஸோ இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாலே ப்ளஸ் சி வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 2/2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி அண்ட் சின்னு கான்ஸ்டன்ட் இருக்குது. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பி அண்ட் சின்னு வந்து 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதுக்காக தான் நமக்கு எஃப் ஆஃப் 1 = 5 எஃப் ஆஃப் 2 = 13 அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 1 = 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ வந்து இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்னென்னா 1. அதான் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் எக்ஸை 1 கம்பேர் பண்ணாலும் தெரியும். எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 1. ஸோ எக்ஸுங்கிற இடத்துல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. அண்ட் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 1 கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1/2 ப்ளஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் சி. ஸோ இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² / 2 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் எஃப் ஆஃப் 1 = 5. இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 5, எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸுங்கிற இடத்துல 1 கொடுக்குறேன். ஸோ 1² / 2, ஸோ 1/2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 1, ஸோ பி இன்ட்டு 1 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறேன். இப்போது 1/2 ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5. பி ப்ளஸ் சி வேரியபிள், அதனால் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. 1/2 தான் அந்த பக்கம் தள்ளிக்கலாம். ஸோ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளஸ் 1/2 அங்கே போகும்போது மைனஸ் 1/2. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5/1. ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். 5 2s are 10 minus 1 1s are 1 by 2 1s are 2. So which is equal to 10 minus 1 என்ன 9, 9/2. So which implies b plus c ஓட வேல்யூ என்னன்னா b plus c is equal to 9/2. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் 2 is equal to 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் 2 is equal to 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் 2 is equal to 13 கண்டிஷனை இதில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போது இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வந்து எக்ஸுங்கிற இடத்துல இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ 2² / 2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு வேல்யூ என்னென்னா 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 13 எடுத்துக்கிறேன். ஸோ 2வும் ஒரு பவரும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2 ப்ளஸ் 2 இன்ட்டு பி 2b ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ விச் இம்ப்ளைஸ் 2b ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 13. ப்ளஸ் 2 அந்த பக்கம் போகும்போது -2 ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 2b ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 13 - 2 என்ன 11. ஸோ இதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பி அண்ட் சியோட வேல்யூ கிடச்சிரும். அதை வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா b plus c is equal to 9/2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2b plus c is equal to 11. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ப்ளஸ் சி இருக்குது. ஸோ சேமாக இருக்கிறத நம்ம சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கேயே மைனஸ் ஆகிடும், இங்கேயே மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் சி கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன b - 2b என்னன்னா -b which is equal to என்ன இருக்குன்னா 9/2 minus 11. ஸோ -b is equal to இப்போ வந்து எல்சிஎம் எடுக்க போகிறேன். 9 1s are 9 minus 2 11s are 22 by 2 1s are 2. ஸோ -b is equal to 9 - 22 என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ 9 மைனஸ் 28 என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ மைனஸ் 13/2. ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பியோட வேல்யூ என்னென்னா 13/2. ஸோ இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் சியோட வேல்யூ கிடச்சிடும். நான் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில். ஸோ 2b + c = 11. ஸோ இதில் வந்து பியோட வேல்யூக்கு நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ 2 × பியோட வேல்யூ என்ன 13/2 + c = 11. ஸோ வந்து 2 and 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 13 + c = 11. ஸோ c மட்டும் தான் வேணும். c மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ c = 11 + 13 அந்த பக்கம் போச்சுன்னா -13. ஸோ c = 11 - 13 -2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா b and c ஓட வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம f(x) அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ f(x) என்னன்னு பார்த்தீங்கன்னா x² / 2 + bx + c. இதான் f(x). இதில் வந்து இப்போ நம்ம b and c கண்டுபிடிச்சிருக்க b and c வேல்யூவை அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ x² / 2 + b ஓட வேல்யூ என்ன 13/2. ஸோ x + c ஓட வேல்யூ -2 இவ்வளோதான். ஸோ f(x) வந்து வேரியபிள் இல்லாமல் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான், இந்த சம் இதோட முடியுது. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவனில் f'(x) = x + bன்னு கொடுத்துருக்காங்க. f(1) = 5 and f(2) = 13 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா f(x) வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டெகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் ஆர் இன்வர்ஸ்டு ஈச் அதர். அதாவது நீங்கள் வந்து f(x) கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஃபரன்சியேஷனை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா f(x) கிடச்சிரும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா f(x) கிடைக்கும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஃபரன்சியேஷனை இன்டெகிரேட் பண்ணால் போதும் நமக்கு f(x) கிடச்சிரும். ஸோ வந்து இன்டெகிரேஷன் f'(x) வேல்யூ நான் வந்து எடுத்துக்கிறேன் x + b dx. இதை இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டெகிரேட் பண்ணி முடிச்சா +c போட்டுக்கிறேன். ஸோ இப்போ f(x) கண்டுபிடிச்சாச்சு. பட் இங்கே b and c வேரியபிளாக இருக்குது, நமக்கு அதுக்கான வேல்யூ தெரியல. ஸோ அதை கண்டுபிடிக்க தான் என்ன கொடுத்துருக்காங்க 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f(1) = 5 and f(2) = 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா b and c வேல்யூ கிடைச்சிடும். அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணோன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ அதான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். f(1) = 5 எடுத்திருக்கேன். ஸோ இதோட மீனிங் என்ன, எக்ஸோட வேல்யூ வந்து 1 அண்ட் இதோட ஹோல் வேல்யூ இந்த f(x) வேல்யூ வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 1 கொடுத்துருக்கேன். ஸோ 1/2 + b + c = வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 5 வந்து போட்டுக்கிறேன். இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா b + c = 9/2 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், f(2) = 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ f(2) = 13 மீனிங் என்ன, எக்ஸோட வேல்யூ வந்து 2, இதோட ஈக்குவேஷனோட வேல்யூ என்ன 13. ஸோ எக்ஸுங்கிற இடத்துல இந்த இதில் வந்து எக்ஸுங்கிற இடத்துல நான் 2 கொடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். which is equal to வேல்யூ என்ன 13. ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா 2b + c = 11 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா b and c வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணால் எனக்கு b வேல்யூ அண்ட் c வேல்யூ கிடச்சிருக்கு. அது கொண்டு போய் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன் f(x)ல் வந்து b-யோட வேல்யூ 13/2 c-யோட வேல்யூ -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், f(x) கிடச்சிருக்கு. ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் இன்னொன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f'(x) = இந்த கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் அண்ட் f(2) = 8 அப்படின்னா தென் ஃபைண்ட் f(x) கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்ன அப்படின்னா f'(x) = 8x⁻³ - 2x கொடுத்துருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன, f(2) = 8 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா f(x) தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், f(x) கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f'(x) கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டிகிரேட் மட்டும் பண்ணால் போதும். இந்த f'(x) இன்டிகிரேட் பண்ணாலே போதும் f(x) கிடச்சிரும். ஸோ அதுதான் நானும் பண்ண போகிறேன். f(x) = integration of f'(x) dx. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், f'(x) நீங்கள் இன்டிகிரேட் பண்ணாலே f(x) கிடச்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இன்டெக்ரல் f'(x) வேல்யூ என்னென்னா 8x⁻³ - 2x dx. ஸோ நார்மல் இன்டெகிரேஷன் தான். ஸோ 8 வந்து கான்ஸ்டன்ட்னால அப்படியே வச்சுக்கிறேன். 8 × x⁻³ வந்து பவர் ரைஸ் பண்ணிங்கன்னா 3 + 1 வந்து 4/4 -2 × x-ஓட பவர் வந்து 1 இருக்குது. ஸோ ரைஸ் பண்ணணும்னா 1 + 1 2. ஸோ /2. ஸோ இன்டிகிரேட் பண்ணி முடிச்சுக்கோங்க, +c போட்டுக்கணும். ஸோ 2 1s are 2 1s are 2 2 கேன்சல் ஆச்சு. 4 1s are 4, 4 2s are 8. ஸோ இப்போ f(x) என்ன கிடச்சிருக்குன்னா f(x) = 2 × x⁻4 - x² + c. இதான் f(x). ஸோ f(x) கண்டுபிடிச்சாச்சு. பட் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா f(2) = 8ங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை நான் இப்போ எடுத்துக்கிறேன். f(2) = 8. திஸ் இஸ் கிவன். ஸோ கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து இதோட மீனிங் என்ன, x is equal to 8, அதுக்கப்புறமா இதோட ஃபுல் வேல்யூ வந்து x is equal to 2 அண்ட் இதோட வேல்யூ என்னென்னா 8 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து f of xோட வேல்யூ என்னென்னா 8 அப்படியே கொடுத்துருக்கேன். 8 which is equal to 2 into xோட வேல்யூ என்னென்னா 2. ஸோ 2 the whole power 4 minus xோட வேல்யூ என்னென்னா 2, ஸோ 2 the whole square plus c. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா சியோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ 8 is equal to 2 into 2 power 4 பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 2 power 4 என்ன 16. ஸோ minus 2 squared வந்து 4 plus c. ஸோ which is equal to 8 is equal to 2 16s are 32 minus 4 plus c, which is equal to 8 is equal to 32 minus 4 பார்த்தீங்க அப்படின்னா 28. ஸோ 28 plus c. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேரியபிள் இருக்கிறது தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கணும். அதனால் இந்த பக்கம் உள்ளதை நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். 28 plus c is equal to 8. c மட்டும் தான் வேணும். ஸோ c மட்டும் வச்சுக்கிறேன், which is equal to 8. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ளஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 28 இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 28 ஆகிடும். ஸோ c is equal to 8 minus 28 பார்த்தீங்கன்னா minus 20. ஸோ சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். ஸோ which implies f of x is equal to 2x power 4 minus x squared. ஸோ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 20. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிமிலர் ப்ராப்ளம் தான், ஆல்ரெடி பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே தான். f dash of x கொடுத்துருக்காங்க, f of 2 is equal to 8 கொடுத்துருக்காங்க, f of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ f of x is equal to f dash of x கொடுத்துருந்தாங்கன்னா f of x எப்படி கண்டுபிடிக்கிறதுனா f dash of x நீங்கள் இன்டெகிரேட் பண்ணாலே போதும். ஸோ f of x is equal to integral f dash of x dx, ஸோ which is equal to integral f dash of x ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது சிம்பிளாக நீங்கள் இன்டெகிரேட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஆன்சர். f of x ஒரு வேல்யூ கிடச்சிரும். பட் f of x ஒரு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் c அப்படின்னு கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க தான் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, f of 2 is equal to 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். f of 2 is equal to 8. இதோட மீனிங் என்னன்னா xோட வேல்யூ 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அந்த f of xோட வேல்யூ 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் f of xோட வேல்யூ 8, 8 கொடுத்துக்கிறேன், which is equal to 2. xோட பவர் வந்து 2, xோட வேல்யூ வந்து 2, ஸோ 2 power 4 minus 2 squared plus c. ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா c ஓட வேல்யூ எனக்கு வந்து minus 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது வந்து நான் இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன் f of x, அவ்வளோதான். ஸோ f of x is equal to 2x power 4 minus x squared minus 20 கிடச்சிருக்கு. ஸோ இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இப்போ ஆல்ரெடி பார்த்தோம்ல, ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த மாதிரி மாடல் கொஷனில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து 2 மார்க்காக இருக்கும், இல்லை 3 மார்க், எய்தர் 2 மார்க் இல்லை 3 மார்க் வந்து இந்த மாதிரி மாடலில் வந்துடும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் சம் இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த மாதிரி மாடல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம் தான், ஒன்றும் கிடையாது. நம்ம f of x வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா f of x கிடச்சிரும். அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுப்பாங்க, அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்று இதர் ஈக்குவேஷன் வரும், ஈக்குவேஷன் வந்தால் சால்வ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சால்வ் பண்ணாலே வேல்யூ கிடச்சிரும். அதை கொண்டாந்து மறுபடியும் நீங்கள் கண்டுபிடிச்ச f of x சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்டெகிரேஷனில் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துருக்கோம், இன்டெகிரேஷன் பை டீகம்போசிஷன். அதில் வந்து ஒரு பாதி சம் பார்த்துருக்கோம், இன்னும் பாதி சம் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வர ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து மீதி இருக்கிற டைப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதோட கண்டினியூஷன் வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ until then, bye.